வணக்கம். திருப்பூர் சாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதி நிலையத்தின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 23/4/2026 அன்று நடைபெறவிருக்கின்ற தமிழக சட்டசபை தேர்தல் போலிங் அன்னைக்கு தான் ஆகுது. அன்னைக்கு கிரக நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கும்பத்தில் ராகுவும் மீனத்தில் செவ்வாய் சனியும் மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்று புதனோடு இருப்பதும் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பதும் குரு சந்திரன் மிதுனத்தில் இருப்பதும் கேது சிம்மத்தில் இருப்பதும் இது அன்றைய கிரகங்கள். இந்த இன்னைக்கு போலிங் ஆகிற இன்னைக்கு யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்னு பார்க்க போறோம். சரி, இப்போ இது எடப்பாடி பழனிசாமியினுடைய ஜாதகம். இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய ஜாதகத்தில் அவரு ரிஷப லக்கணம், துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதுதான் துலா. இந்த லக்கணத்துக்கு, இந்த துலா லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக அரசாங்கம், சூரியன் தான் அரசாங்கம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்ப இந்த தொழில் ஸ்தானத்தை யார் பார்க்கிறாங்க? சூரியன் உச்சம் பெற்றிருந்து தொழில் ஸ்தானத்தை அவருக்கு பார்க்கிறாங்க. அது அவருக்கு லாபத்தை செய்யக்கூடியது. அப்புறம் அவருடைய லக்கணத்துக்கு 6இல் சனி இருந்து, 6 சத்துருஸ்தானம். சத்துருஸ்தானத்தில் சனி செவ்வாய் இருந்து எங்க பார்க்கிறாங்கன்னா அவருடைய 12ஆம் இடத்தை விரயத்தை பார்க்கு. அப்ப அவருடைய 12ஆம் இடம், 6ஆம் இடம் ரோண ரோகண சத்துருஸ்தானம். அந்த சத்துருஸ்தானத்திலிருந்து விரயத்தை பார்க்கறதுனால எதிரிகள் விரயமாவார்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ எதிரிகள் எங்கிருந்து விரயமாகிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீன வீடு என்பது மதுரை. மீன வீடு என்பது மதுரையை குறிக்கும். இங்க செவ்வாய்ங்கிற கிரகம் யாரை குறிக்கும்? முருகனை குறிக்கும். அப்ப செவ்வாய்ங்கிற முருகன் அவருக்கு எதிரி ஸ்தானத்தில் இருந்து சனி வக்கி. அப்போ அங்க இருந்து உங்களுக்கு யாரை பார்க்காங்க? விரயத்தை பார்க்கறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு லாபத்தை செய்யும். சரி, இப்போ இது எடப்பாடி பழனிசாமி இந்த லக்கணம். அவருடைய நட்பு ஸ்தானம் தோழமை கட்சி. 1, 2, 3 3ஆம் இடம் தோழமை கட்சியை யாரெல்லாம் பார்க்கிறாங்க அப்படின்னா குரு சந்திரன் பார்க்கிறாங்க. அப்போ தோழமை கட்சியினுடைய, அதாவது 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியதுதான் ஒரு மனிதன் ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் கைப்பற்றணும்னா என்ன? 4ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்ப 4ஆம் இடம் நல்லா இருக்கணும்னா இவங்களுடைய தோழமை கட்சியான இந்த தனுசுல இருக்கக்கூடிய இது யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் டிடிவி தினகரன். இவர் டிடிவி தினகரன். அப்ப டிடிவி தினகரனுடைய அமைப்புல யார் பார்க்கிறாங்க? 1, 2, 3, 4ஆம் இடத்துல சனி செவ்வாய் வீற்றிருக்கிறார்கள். அப்போ 5ஆம் இடம் என்ன அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய
ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்றிருந்து அந்த தோழமை கட்சியான டிடிவிக்கு லாபத்தை சூரியன் பார்க்கிறார் உச்சம் பெற்று. அப்போ ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ சூரியன் பார்த்தால் அரசாங்க வேலை, அரசாங்க ஊழியம், அரசாங்க சேவை. அப்போ சூரியன் உச்சம் பெற்று தனுசு லக்னத்திற்கு லாபத்தை பார்ப்பதால் என்ன, அப்போ அவர் எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 7 என்கிற நண்பரையும் சனி 8 என்கிற நண்பரையும் ஆக 15 நம்பர்களை அது குறிப்பிடுது. அப்போ சனி என்ன பண்றாரு, 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்திலிருந்து அவர் லக்னத்தை பார்வை செய்ய, அவருடைய தொழிலை பார்வை செய்ய, அப்போ 8 7 15 சீட்டு டிடிவி தினகரனுக்கு 15 சீட்டு உறுதி செய்யப்படுகிறது. சரி, அப்போ இது டிடிவி. அப்போ இன்னும் மொத்த தோழமை கட்சிகள்லாம் இருக்குல்ல, அப்போ அவங்களுடைய தோழமை 1 2 3 இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிஜேபி. இதுதான் பிஜேபி. இந்த பிஜேபியினுடைய ராகுங்கிறது முஸ்லீம், கேது கிறிஸ்தவர்கள். அப்போ இவங்க முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடியவர்களாக இல்லை என்றாலும் இந்த ராகு 3ஆம் இடத்தில் இருந்து லக்னத்தில் இருந்து பிஜேபிக்கு லாபத்தை பார்ப்பதாலும் பிஜேபியினுடைய 1 2 3 4 4ஆம் இடம் ஆட்சி அதிகார அம்பலத்தை செய்யக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பதாலும் என, அப்போ இவங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு 15 சீட்டு உறுதி செய்யணும். இவங்களுக்கு எத்தனை சீட்டு உதவி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 சீட்டில் 3 சீட்டு விரயமாயிடுது. குரு பார்த்து 3 சீட்டு விரயத்தை பண்றாரு. அப்போ இங்க 15ல் 3 சீட் போயிடுச்சுன்னா 12 சீட்டு பிஜேபி கிடைக்கும். சரியா? அப்ப இது பிஜேபி. அப்ப அவருடைய தோழமை கட்சின்னு சொல்லக்கூடிய 1 2 3 3ஆம் இடம் இதுதான் யாருன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த சூரியனும் புதனும் எங்கு இருக்கிறார்களோ அங்கே தகப்பன் எதிரியாக மாறுவார். தகப்பனை பிரிந்து மகன் இருப்பான்னு ஜோதிட ஜாதகம் சொல்லு. அப்போ அப்படி தகப்பனை விட்டு பிரிந்து கட்சி நடத்துபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி, அன்புமணி. அப்போ அன்புமணிக்கு என்ன எத்தனை சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 4ஆம் இடம் 1 2 3 4 4ஆம் இடத்தை என்ன கிரகங்கள் பார்க்குது? சூரியன் பார்க்கிறார். சூரியன் லக்னத்தில் இருந்து 4ஆம் பார்வையாக சூரியன் பார்க்கிறார். அப்ப லக்னம் உச்சம் பெற்று 4ஆம் இடத்தை பார்த்தால் அதிகாரம் உண்டு. அப்ப அதிகாரம் உண்டுன்னு சொல்லக்கூடிய அமைப்புல இவர் என்ன பண்றாரு, இவருக்கு லாபத்தை சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருந்து, ராகுனுடைய நம்பர் 4. சரியா? அப்ப இவருக்கு லாபத்தை செய்யக்கூடியவர் யாரு? இது 4. குரு பார்க்கிறார். அப்போ 3ஆம் இடத்துல இருந்து, அப்ப குரு பார்க்கும் போது குரு தான் மாம்பழம். சரியா? அப்ப குரு மாம்பழம்னு சொல்லும் போது அதனுடைய நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 3. அவர் 9ஆம் பார்வையாக அவருடைய லாபத்தை பார்ப்பதால் இது 4 அது 3 மொத்தம் 7.
அப்போ 7 சீட்டு யார் வாங்குவாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி, ராமதாசனுடைய கட்சி, அன்புமணியினுடைய கட்சி எத்தனை சீட் வாங்குது? 4 3 7 சீட் வாங்குறாங்க. அப்போ அதை குறிப்பெடுத்துக்கலாம். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க.